சேனல் பயணச்சங்களுக்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் டெல்லி செங்கோட்டைக்கு அருகில் இந்த கார் வெடிப்பு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த உயிர் பலி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 13 ஆயிருக்கு. ஒருத்தர் ரொம்ப சிவியர் சுச்சுவேஷனில் இருந்தார், இப்போ அவரும் இறந்துட்டார். 13 ஆயிருக்கு. இப்போ அடுத்தடுத்து விசாரணையில் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இடம் மட்டும் அவங்க வெடிக்க பிளான் பண்ணல, கிட்டத்தட்ட 32 இடங்களில் இது மாதிரி கார்களை கொண்டு வைத்து வெடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த தகவலை இப்போ தான் காவல்துறை கண்டுபிடிச்சு இப்போ அந்த தகவல் பெருமளவில் ஒரு சர்ச்சையாகிக்கிட்டே இருக்குது. 32 கார்களை ஒவ்வொரு இடங்களாக, குறிப்பாக டெல்லியில் மட்டும் ஒரு 6 இடம், மற்ற நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் வைக்கத்தான் இந்த திட்டமிடுதலை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சோதனைகள் நடத்தினா அந்த டாக்டர் அடில் மற்றும் முசாமில் இந்த நபர்கள் வைத்திருந்த அந்த 2900 கிலோ அளவிலான அந்த வெடிமருந்துகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. இப்படி வெடிமருந்துகளை கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு பதட்டத்தில் தான் இந்த உமர் நபி அப்படின்றவன் இந்த காரை எடுத்துட்டு கொண்டு வந்து செங்கோட்டைகளை கொண்டு விட்டு மோதி அங்கே இருக்கக்கூடிய அங்கே மக்களை கொல்லலாம்ன்ற ஐடியாவில் வந்தபோது தான் அன்றைக்கு திங்கட்கிழமை செங்கோட்டைகளை பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற பதட்டத்தில் தான் சரி இந்த டிராஃபிக் கூட்டமாக நெரிசலாக இருக்குது, இந்த இடத்துல நிப்பாட்டி வெடிக்க வைக்கலான்னு அந்த சிக்னலில் வச்சு வெடிக்க வச்சு 13 பேர் இப்போ உயிரிழந்திருக்காங்க. ஒரு நாள் முன்ன பின்ன ஆகி அந்த செங்கோட்டையில் பார்வையாளர் இருக்கும் இடத்துல இந்த கார் போய் வெடிச்சிருந்துச்சுன்னா பலி எண்ணிக்கை எக்கச்சக்கமாக இருக்கும், நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு. இந்த அளவுக்கு ஏன் இப்படி ஒரு கோரத்தனமான ஒரு செயல்களை நம்ம இந்திய நாட்டில் இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க? அதில் கூடிய ஒரு தகவல் என்னன்னா, பாபர் மசூதி இடிப்புக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இதை நாங்கள் செய்தோம் அப்படின்னு இவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. பாபர் மசூதி எப்போது இடிக்கப்பட்டது? இன்னுமா இந்த இந்திய தாய் திருநாட்டில் இன்னும் மதங்கள் கடவுள் அப்படின்ற ஒரு அடிப்படையில் எந்த கடவுள் சண்டை போட்டு தெரியல. இங்க மக்கள் கடவுள்ன்ற பேர்ல சண்டை போட்டு சாகுறீங்க. குறிப்பா இந்த ஒரு சம்பவத்திற்கு, பாபர் மசூதி இடிப்புக்கு பல்வேறு உயிர்களை பழிவாங்குவது தான் கடவுள் சொன்ன ஒரு நியதியா, இல்லை அப்படித்தான் கடவுள் பண்ண சொல்லியிருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்டா என் தமிழ்நாட்டு சொந்தங்களான இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்து அந்த கேள்வி கேட்க போறது கிடையாது. ஏன்னா முத்துராமலிங்க தேவரே ஒரு இஸ்லாமிய தாய்கிட்ட தான் பால் குடிச்சு வளர்ந்தாருன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் இதுபோல ஒரு சம்பவம் நடந்திருக்காது, நடக்கவும் போறது கிடையாது. ஆனால் ஏன் வட மாநிலங்களில் அப்படி நடந்துகிட்டே இருக்குது? அங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபடக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு என்ன ஆச்சு? நாடு தேசம் அப்படின்ற பற்றுக்கு பிறகுதான் மதங்கள் எல்லாம் வரணும். மதம் கடவுள் எல்லாமே அதற்கு பிறகுதான். இப்படி ஒரு சம்பவம் வட மாநிலங்களில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இதில் குறிப்பாக அந்த உமர் நபி அப்படின்றவர் கார் எடுத்து கொண்டு விட்டு ஒரு குண்டு வெடிப்பையும் செய்து அவனு இறந்துட்டான். டாக்டர் அடில் மற்றும் டாக்டர் முசாமில் இந்த இருவருமே அந்த வெடிமருந்துகளோடு கைது செய்யப்படுறாங்க. ஒரு பெண்மணி ஜாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணியும் கைது செய்யப்படுறாங்க. இவங்க எல்லாமே டாக்டர்ஸ். உயிரை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்காம உயிரை பறிக்கக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரையும் கைது பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் யார் மூளைச்சலவை பண்ணியிருக்கா அப்படின்னா, இமாம் இர்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் தான் இவங்களுக்கு மூளைச்சலவை பண்ணி இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடணும் அப்படின்னு அவங்கள இப்படி ஒரு வழிக்கு தள்ளி இருக்கான். குறிப்பாக இந்த சம்பவத்தில் இங்கே மட்டும்தான் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பங்கு, இந்த பாபர் மசூதி இடிச்சனால அந்த வெறியில் பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை. இதற்கெல்லாம் ஒருத்தர் மூளையாக செயல்பட்டுருக்கான், அவன் துருக்கியில் இருக்கான். இந்த இறந்து போன உமர் நபி அப்புறம் முசாமில் இவங்களோடு சேர்ந்து முசாபர்னு ஒருத்தன், இவன் காஷ்மீரை சேர்ந்தவன். இந்த 3 பேரும் 2021 துருக்கியில் போயிட்டு 21 நாள் தங்கி இருந்துட்டு வந்திருக்கானுங்க. இந்த நாய்களுக்கு 2021 துருக்கியில் என்ன வேலை? இவனில் இதில் 2 பேர் டாக்டர். முசாபர் அப்படின்றவன் அவன் ஒரு பயங்கரவாத அமைப்பில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய நபர். இப்போ அவனையும் கைது பண்ணிட்டாங்க. மொத்தமாக ஒரு 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த 8 பேரில் 7 பேர் காஷ்மீரை சேர்ந்தவங்க. இதில் 3 டாக்டர்ஸ். அதாவது முன்னாடியெல்லாம் படிக்காதவங்களை வச்சு இந்த மாதிரி காசை கொடுத்து பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் ஒயிட் காலர் கிரைம் ஆகி போச்சு. எல்லாம் படித்தவனை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி வேலைகளை. அவங்க சொல்லக்கூடிய இந்த பாபர் மசூதி இடிப்பு அப்படின்றது நாட்டு நமக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இடிச்சுட்டாங்க, இதை நீங்கள் சட்ட ரீதியாக எப்படி அணுகலாம் அந்த மாதிரி போங்க. அந்த டாபிக், அதை பற்றியான தெளிவு நமக்கு கிடையாது. அது நம்ம என்ன டாபிக் அதில் போக விரும்பலை. இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உயிர்களை பழிவாங்க வேண்டும்னு எந்த கடவுள் சொன்னாங்க? நீங்கள் கடவுளின் பெயரை சொல்லி இப்படி உயிரை பழிவாங்கிக்கிட்டு இருக்கீங்க. 32 இடம் யோசிச்சு பாருங்க. 32 இடத்துல கார் வெடிச்சா என்னவாகும் இந்தியா? அன்றைக்கு இரவு சம்பவம் நடந்த உடனே எல்லா மாநிலங்களிலும் முக்கியமான நகரங்களை எல்லாமே செக்யூரிட்டி அப்படியே அலாட் பண்ணுறாங்க. எல்லாமே இரவோடு இரவாக சோதனைகள் வலுப்படுத்துறாங்க. காரணம், இந்த 32 இப்படி நடந்துருமோன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தனால தான் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் எதுவுமே நடக்காமல் தடுக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் இப்போ கார், ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி கார்களாக பறிமுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று கூட ஒரு காரில் மாதிரி வெடிமருந்துகளோட ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க. பின் இருக்கையில் படுத்திருக்கான், யாருன்னே தெரியல, சந்தேகத்துக்குரிய வகையில் இருக்கான். அவனை பிடிச்சி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து இந்தியாவில் மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடியவங்களும் அச்சத்தோடவே இருக்காங்க. இந்தியான்றது சேஃப் கிடையாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய முத்திரையை குத்திட்டாங்க. இதில் பாகிஸ்தானுக்கு சம்பந்தம் இருக்கானா? இருக்கு, இல்லைன்னு இதில் ஒருத்தர் கூட மறுக்க முடியாது. நேரடி தாக்குதலை மறுத்து விட்டு அவன் மறைமுக தாக்குதலுக்கு ரெடி ஆகிட்டான். அதன் அடிப்படையில் இப்படி அடுத்தடுத்து இப்படி ஒரு தாக்குதல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் நான் கேட்கிறது ஒன்றே ஒன்று தான். எல்லாவற்றிற்கும் வாய் திறக்கும் நம் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஏன் இப்போது வரை வாய் திறக்காமல் இருக்காங்க? சம்பவத்தை பொறுத்தவரை
இரங்கல் மட்டும் தெரிவிச்சிட்டு இருக்கீங்களே, இதற்கு பின்புலமா யார் இருந்தது, அவர்களை பற்றி விமர்சிக்காமல் இருப்பது ஏன்? இதிலும் அரசியல் நாடகம் எதற்கு? இது நான் சம்பவம் நடந்த நாள்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் யாருமே வாய் திறக்க மாட்டீங்க. உள்ளூர் அரசியல் எஸ்ஐஆர்லாம் பற்றி பேசுறீங்க. எஸ்ஐஆரை பற்றி வாய்களையே பேசி உங்களை தான் கேட்கிறேன். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் இந்த மாதிரியான கேடி நாய்கள் உள்ளே வந்துருச்சு சொல்லி தான் அவன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் ஒன்னே ஓட்டு போயிடும், வாக்கு போயிடும், எங்களுக்கு நாங்கள் ஜெயிக்காம தோத்து போயிடுவோம். நீ ஜெயிக்கிறதும் தோக்குறதும் தான் உனக்கு கடைசி வரைக்கும் என்னமா இருக்கணுமா? அந்த நாட்டில் மக்கள் உயிரோடு இருக்க வேண்டாமா? அதுக்கு இந்த மாதிரி களை எடுக்க வேண்டாமா? இந்த எஸ்ஐஆர் மூலமாக தான் எடுக்க முடியும். அதில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எல்லாமே கட் அண்ட் ரைட்டாக கிளியர் பண்ணாதான் நமக்கு ஓட்டர் ஐடியா வரும். பொய்யா வைத்திருக்கக்கூடிய ஆதார் கார்டுகளை தூக்கி வீசிட்டு அவன் நாட்டுக்கு நடந்து எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஜெயிலில் போட்டுருவான்னு எப்படி அவன் இங்கே வந்து இவ்வளவு நாள் இருந்தான்? மம்தா பானர்ஜி அந்த பேச்சு பேசி நீங்க இருந்துட்டு இப்படி பங்களாதேஷ் ஒரு பக்கம் பாகிஸ்தான் என்னதான் பண்ணும் இந்தியா? இன்னைக்கு இலங்கை மட்டும்தான் அமைதியா இருக்கும். அவன் சீனாவுக்கு ராணுவ தலைமைக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இருக்கு இந்தியா. இதுல உள்ள இருக்கவனுக்கே ஒத்துமை இல்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் என்ன நாள் பண்ணுவான் போல போற போக்க பார்த்தா. இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக இவ்வளவு குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடிய திமுகவின் கூட்டணி கட்சிகளும் இந்த சம்பவத்திற்கு என்ன குரல் கொடுத்தீங்க? எஸ்ஐஆர் வேணும், கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்தே ஆகணும், வந்தாதான் இது மாதிரி களை எடுக்க முடியும். இப்ப இந்த துருக்கியில சொன்ன பாத்தீங்களா, 21 நாள் இந்த 3 நாய் போய் தங்கி எடுத்துட்டு வந்துச்சு. 2021 21 நாள் தங்கி எடுத்துட்டு வந்திருக்கான். இதுல ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, துருக்கியில போய் இருந்துட்டு வந்திருக்கான் பாத்தீங்களா, அங்க ஒரு முக்கியமான ஒரு பயங்கரவாதி தான் இவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணியிருக்கான். பண்ணித்தான் அவங்களுக்கு நிதி உதவி எல்லாமே கொடுத்து இப்படி ஒரு 32 இடத்துல வெடிக்க வைக்கிற அளவுக்கு வெடிமருந்துகள் முதற்கொண்டு எல்லாமே அவன் தயார் பண்ணி கொடுத்துருக்கான். அவன் தான் மூளையாக செயல்படுத்திருக்கான். அவனை எப்படி இவங்க கூப்பிடுறான்னா, உக்காசா அப்படின்ற ஒரு பெயரை வச்சு தான் அவனை கூப்பிடுறானுங்க, பேசுறானுங்க. உக்காசா அப்படின்னா அரபு மொழியில சிலந்தின்னு பெயர். ஸோ இந்த பேரை கொண்டு தான் அவன் கூட பேசி கான்டெக்ட் பண்ணி அவனை இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்கானுங்க. அப்படிப்பட்ட அந்த உக்காசா அப்படின்றது அவனுடைய ஒரிஜினல் நேம் கிடையாது. அவன் துருக்கியில் இருக்கக்கூடிய நபர். இப்போ அவனை ட்ரேஸ் பண்ணி துருக்கியில் அங்காரா அப்படின்ற இடத்துல அந்த நாய் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டாங்க இடத்த, இங்கே தான் அவன் இருக்கா அப்படின்றத. இப்போ அவனை தேடி அவனை பிடிக்கிறதுல தான் நம் நாட்டு ராணுவம் ரொம்ப மும்முரமாக இருக்குது. இப்போ இதில் துருக்கிக்கும் பங்கு இருக்குது. இந்தியான்ற ஒரு நாட்டை எத்தனை பேர் தான் கூறு போட நிற்கிறாங்க. இந்தியாவில் 3 மதங்கள், முக்கிய மதங்கள், இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், 3 பேரும் அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கூடிய இந்த நாட்டில் பாகிஸ்தான் அடிக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் அடிக்குது. சரி ரைட், இவன் பக்கத்தில் இருக்கான். இந்த துருக்கி எங்கே இருக்கான்? அவன் நமக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை. அவன் அங்கேருந்து நம்ம அடித்து நம்ம காலி பண்ண அவன் நினைக்கிறானா? அவங்க மதம் அப்படின்ற ஒரு போர்வையில் இருந்து நம்ம நாடை துண்டாட பார்க்குறாங்க. அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்து மத சேர்ந்தவர்களையும் பிரித்து கட்டணும். இதுல பாதிப்பதியா இஸ்லாமியர்களுக்கு பாதி, கிறிஸ்தவர்களுக்கு பாதி, இந்தியாவுக்கு பாதி, இந்துக்களுக்கு பாதி உடைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இப்படி செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் பேசுங்க இதை பத்தி. இப்படி ஒரு சம்பவம் நடக்க கூடாது, என்ன செய்யணும், அதற்கு நாங்கள் முழு ஆதரவையும் தர்றோம் அப்படின்னு ஒரு குரலை நீங்க முதல் இங்க இருந்து கொடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி நபர்களை புல்லா பாருங்க. உமர் நபி, அடில், முசாமில், ஒரு பெண்மணி, சாஹின், முசாபர், யாருங்க இதெல்லாம்? எல்லாம் இந்தியாவில் தானே இருக்கான். இவன் எப்படி மூளைச்சலவை செய்யப்படுறான்? நீங்க ஒவ்வொருத்தரும் கடுமையான ஒரு குரல், கடுமையான சத்தத்தை போட்டீங்க அப்படின்னா பயப்படுவாங்க. கண்டிப்பா இப்படி செயலை செய்யறதுக்கு அஞ்சுவான். நம்ம ஆட்களே நமக்கு எதிராக இருக்காங்க, அவங்களாம் இந்தியான்ற ஒரு அடிப்படையில் நிற்கிறாங்க, நாடு தேசம் நிற்கிறாங்க, நம்ம மட்டும் இப்படி செஞ்சோம்னா அது தவறு. நம்மளை அப்புறம் எதுவுமே நீங்க ஒவ்வொருத்தரும் எதிர்க்காமல் எந்த ஒரு கண்டன குரலும் கொடுக்காம இருக்கனால தான் அந்த ஒரு மூளைச்சலவைக்குள்ள அவங்க அகப்பட்டு கொண்டு இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க. இதனால் வரை நான் தான் ஓப்பனிங்ல சொன்னேன்ல, இந்தியான்றதை தாண்டி தமிழ்நாட்டில் குறிப்பா இஸ்லாமியர்களும் இந்துக்களுமான பழக்க வழக்கம் வேற மாதிரி. குறிப்பா நீங்க ராமநாதபுரம், மதுரை, திண்டுக்கல் அந்த பக்கம் போனீங்கன்னா அவங்க பழக்க வழக்கம் மாமா மச்சான் தான் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ஓப்பனில் சொன்ன மாதிரி தேவரையாவே இஸ்லாமிய பின்னிடம் தான், தாயிடம் தான் பால் குடித்து வளர்ந்தாருன்னு இந்த கருத்தை ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, அப்படி பால் குடிச்சு வளர்ந்தவன் தான் இங்க எல்லாருமே. கடவுள் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் பிரிஞ்சு கிடக்கிறான். இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறது போல மற்ற மாநிலங்களும் ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை எந்த கொம்பனாலும், நம்ம ஸ்டாலின் சொல்ற மாதிரி எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது இந்தியாவை. ஸோ இந்த அடிப்படையில் சொல்றேன், தயவு செய்து இது மாதிரியான ஒரு செயல்களுக்கு யாரும் மூளைச்சலவை செய்யப்பட்டால் அந்த மூளைச்சலவைக்கு மயங்கிறாதீங்க. கொடுக்க உங்களை எப்படியெல்லாம் மயக்க முடியுமோ, அதாவது மது இந்த மாதிரி உங்களை எந்தெந்த வகையில் உங்களை வந்து மயக்கமடைய செய்து இந்த மாதிரி செயல்களை ஈடுபட செய்ய முடியுமோ அந்த மாதிரி செயல்களுக்கு தயவு செய்து மயங்கிறாதீங்க. தேசம் நாடு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் நில்லுங்க. இங்கே இறக்கக்கூடிய அந்த இறப்பு செய்திகளை தயவு செய்து பாருங்க, அந்த வீடியோவெல்லாம் பாருங்க. அவங்களுடைய உடல்கள் சிதறி கிடப்பது, அந்த இறந்தவர்களின் உறவினர்கள் கதறி அழுவது, இதெல்லாம் ஒரு நிமிஷம் பாருங்க. பகல்காமில் நடந்ததாக இருக்கட்டும், இப்போ செங்கோட்டையில் நடந்ததாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி உரியில் நடந்ததாக இருக்கட்டும், புல்வாமாவில் நடந்ததாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அவங்களுடைய இறப்பையும் இறந்தவர்களின் உறவினர்கள் கதறுவதையும் பாருங்க. உங்களுக்கு ஒருத்தருக்கும் இப்படி ஒரு எண்ணம் வராது தேசத்திற்கு துரோகம் செய்ய. அடுத்தடுத்து NIA நம்மளுடைய இந்தியாவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் எல்லாமே அடுத்த சோதனையில் ஈடுபட்டுட்டே இருக்காங்க. நாடு முழுவதும் ரொம்பவும் கவனமாக சோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சந்தேகத்திற்கு அடிப்படையில் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இவனுடைய ஆக்டிவிட்டி சரியில்லை, ஏன்னா அந்த பெண்மணி டாக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஷஹீன், அவருடைய கணவர் சொல்றாங்க, இவர் என் பொண்டாட்டி இப்படி இருந்தாங்களா அப்படின்னு கணவருக்கே தெரியாத அளவுக்கு இருந்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு மூளைச்சலவை பண்ணி ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் கூட தெரியாத அளவுக்கு அந்த ஒரு பெண்மணி இந்த வேலையை பார்த்துருக்காங்க. எல்லாமே இருந்து பல்வேறு இடங்களே மாதிரி பல்வேறு தீவிர பயங்கரவாதிகளை
காவல்துறையினர் பிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் மகாராஷ்டிரா, ஆந்திரா, ஒவ்வொரு மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ், அந்த போலீஸ் டீம் எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 பேர் பயங்கரவாதிகளை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவன் எப்படி இங்க வந்தா, எப்படி இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கான்? ஸோ அதுவே கேள்விக்குறியா இருக்குது. அதனால இன்டெலிஜென்ஸ் தூங்குகிறதா? இன்டெலிஜென்ஸ்ல வேற வேலையே இல்லையா? இந்த மாதிரி கண்டுபிடிக்க மாட்டாங்களா? தூங்கிட்டு தான் இருப்பாங்களான்னு கேள்வி கேட்காதீங்க. அவங்க ஒரு நாளும் பல பயங்கரவாதிகளை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம நியூஸ் பேப்பரை திரும்பி பார்க்கறது கிடையாது. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தாதான் அப்ப பார்க்கறது. என்ன செத்துட்டாங்களே, அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவன் 100ல 99 பிடிச்சிட்டான்டா, ஒன்று நடந்துருச்சு. அது இங்க இருக்கக்கூடிய அசால்ட்டுனால, கண்டுக்காம காசு கொடுத்தா எதனாலும் மன்னிடும்ன்ற நிலைப்பாட்டில் இருக்கோம்ல இங்க, அதனால நடந்தது. தயவு செஞ்சு வெளிப்போட இருங்க. தாய் திருநாட்டுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம பார்த்துக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. பார்ப்போம் அடுத்து எப்படி தேசப்பற்றோடு இருக்கீங்களா, இல்லை இப்படித்தான் சம்பவங்கள் நடக்குமா அப்படின்றத. நன்றி.